Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பொறுமை இருக்கணும், நல்லா ஸ்டடி பண்ணி லேர்னிங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு தவறான டேட்டோ நம்ம கொடுத்தோம்னா காலம் ஃபுல்லாக அது அழியாத ஒரு ஓவியம் ஆகிடும். அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஆகும், மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. சின்ன வயசுலேருந்து நல்லா டிராயிங் பண்ணுவேன் அப்படின்ற ஸ்கில் பேசிக்காக இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகுமா, இல்லை பை ப்ராக்டிஸில் யார் வேணாலுமே ஆக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? ஈஸியாக டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆக முடியும். ஹேண்டிலிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நாளடைவில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வரும் தானே. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பென்சிலில் டிராயிங் சொல்லிக் கொடுப்போம். அந்த டிராயிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் தான் பண்ணதுக்கப்புறம் டேட்டுக்கு மாறிக்கலாம். சேர்ஸ் ஆகட்டும், இங்கே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட் தேவை? 8 to 10 lakhs தேவை. அதுக்கப்புறம் டேபிள்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸ், உள்ளே ரெடி பண்ணுற இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 2.5 lakhs 3 lakhs வந்துடும். அப்புறம் மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 இருக்கும். நீட்டில் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னா அது ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்கும். ஸோ வாடகை 6 மாதத்துக்கான ஒரு 8 மாதத்துக்கான அமௌண்ட்டு நம்ம பேக்கேஜில் இருக்கணும். பேசிக்காக எப்படி அந்த ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான ஐடியாஸ் என்ன? உங்கள் தூக்கத்தை தொலைக்கணும், அப்போ தான் நிம்மதியாக தூங்குங்க ஃபியூச்சரில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டூ பண்ணியிருப்பீங்களா பிரதர், அதுக்கு என்ன காஸ்ட் சார்ஜ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு டேட்டோ நான் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 800 பண்ணேன். ஒரு 800க்கு டேட்டூ பண்ண ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு உச்சபட்சமாக நான் காஸ்ட் சார்ஜ் பண்ணேன் இந்த ஒரு டேட்டூக்குன்னா எவ்வளோ வரைக்கும் வாங்குது? 1.5 lakhலாம் வந்து ஒரே டேட்டுக்கு. ஆனால் அது ஒரு டேட்டு கிடையாது. டைமிங் பீரியட் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 days ஒர்க்கிங், ஆல்மோஸ்ட் 14 hours. வீட்டில் செட் பண்ணால் டேட்டு இவ்வளோ தான். எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஒர்க் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட்டை பில்டு பண்ணுமே தவிர்த்து நீங்கள் வச்சுக்க பொருளை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபேமில் இருக்கேன், என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கூகுள் ரேட்டிங்ஸில் டாப்பாக இருக்கும், சவுத் இந்தியாவில் டாப்பாக இருக்கும் அப்படின்னு பொழுதும் எங்களுக்கே வேலை இல்லாமல் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரிலாம் லேக் அடிக்கும். அந்த ஏற்ற இறக்கம் பெருசாக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதனால் வந்து இதை ஸ்டாண்டர்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு சேவிங்ஸ் பிளானையும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. உங்களுடைய வரவு என்னென்னு தெரிஞ்சு அதில் 10% முடிக்கணும். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும்னு நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதில் நிறைய பேர் சொதப்புறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு டேட்டூ சென்டர் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு டேட்டூ ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும், என்ன இருந்தால் பண்ண முடியுன்றதை பற்றி தான் இன்றைக்கி பிரபல டேட்டூ கலைஞர் ராஜேஷ் கிட்ட பேசுகிறதா இருக்கும். பேசணும். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். உங்கள் வீட்டில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி அண்ணா எனக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குண்ணா அப்படின்னு. ஸோ நிறைய நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் பற்றி இப்போ ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு டேட்டூ ஸ்டுடியோ அப்படிங்கும்போது பேசிக் நீட் என்னவா இருக்குது பிரதர்? பேசிக் நீட் அவங்ககிட்ட பொறுமையாக இருக்கணும். ஓகே, பொறுமை இருக்கணும், நல்லா ஸ்டடி பண்ணி லேர்னிங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு தவறான டேட்டோ நம்ம கொடுத்தோம்னா காலம் ஃபுல்லாக அது அழியாத ஒரு ஓவியம் ஆகிடும். அதை பார்க்கும்போதெல்லாம் டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஆகும், மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஷாப் வைக்கணும். இதுதான் விஷயமே. ஷாப் இப்போ நான் சும்மாவே ஷாப் வச்சுட்டு பொருளை வாங்கி போட்டு பண்ணிட முடியாது. இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கிடையாது, இது ஒரு சர்வீஸ் பேஸ். நல்ல ஒரு சேலை நம்ம கொடுக்கணும், நல்ல ஒரு நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். ப்ராடக்ட்ஸை நம்மக்கிட்ட நடக்கணும், வெளியேருந்து மாற்றி விடுற ப்ராடக்ட் கிடையாது. அதனால் பொறுமையும் லேர்னிங்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டுடியோவாக போகணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் தான். அப்போது நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா டிராயிங் பண்ணுவேன் அப்படின்ற ஸ்கில் பேசிக்காக இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகுமா, இல்லை பை ப்ராக்டிஸில் யார் வேணாலுமே ஆக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி ஆகிடும். ஸோ லைட் நீங்கள் புரிஞ்சிக்கணும், நம்மளோட ரியலிஸ்டிக்காக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா, நான் பார்க்குற விதம், நான் இப்போ எதை பார்த்தாலுமே நான் ஒரு ஆர்ட்டாக பார்ப்பேன். இப்போ உங்கள்கிட்ட லைவாக நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ எது பார்த்தாலுமே ஆர்ட்டாக இப்போ பார்க்க சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நான் ஒரு மென்டாலிட்டியில் பார்ப்பேன். அப்போ ஆர்டிஸ்ட்டு ஈஸியாக டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆக முடியும். ஹேண்டிலிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நாளடைவில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வரும் தானே. ஆர்ட்டை பிடிச்சவங்க கூட கற்றுக்கலாம். நான் இந்த தொழிலை விரும்புகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, திடீர்னு ஒரு லவ் வரும் இல்லையா, அந்த லவ் உண்மையான லவ்வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆக முடியும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பென்சிலில் டிராயிங் சொல்லிக் கொடுப்போம். அந்த டிராயிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் டேட்டுக்கு மாறிக்கலாம். இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஏஜை வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க? நீங்கள் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. எந்த ஏஜில் வேணாலும் பண்ணலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கருத்து தெரிகிற ஏஜ்லேருந்தே பண்ணலாம், நம்மளால் பண்ண முடியும்.
அபோவ் 18லேருந்து கற்றுக்கிறது பெஸ்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டூ அண்டர் 18 போடக்கூடாது, டாட்டூ போகிற அண்டர் 18 இருக்காரு, அப்போ தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ 18+லேருந்து உங்களுக்கு கை ஒதுராமல் இருக்கே, 60 வயசு ஆனாலும் எனக்கு ஸ்டடியாக இருக்கும் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து படித்து முடிச்சிட்டாரு, ஒரு ஆசையில் இருக்காரு, நானும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணுன்னு, என்ன மாதிரி பேசிக்காக ஒரு இடம் தேவைப்படும், அதுக்கான அமௌண்ட் என்னவா இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற இதுவாக இருக்கணும், கொஞ்சம் கவர்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஒரு ஏசி சிஸ்டம் தேவை நம்மளுக்கு, ஒரு ஐபேடில் டிசைன் பண்ணி தரதாக இருக்கட்டும், பிரிண்டர் தேவை. ஸோ சோஃபாஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து அரௌண்டு பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டூக்கான பெட்டு, அந்த மிஷின்ஸு, நீடில்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நீடில் வாங்கிட்டு பண்ண முடியாது, ஓவரால் எல்லாமே சின்ன ஒரு டாட்டூக்குமே ஒரு வேரியேஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தேவைப்படுது. இது எல்லாமே இருந்தால் ஒரு ஸ்டுடியோவில் பண்ண முடியும். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, 600 ஸ்கொயர் ஃபீட்ன்ற இடம் வேணும், ஏசி, இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த சேர்ஸ் ஆகட்டும், இங்கே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட் தேவை? காஸ்ட்டு ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 to 10 lakhs தேவை. பேசிக்காக ஆமாம், கொஞ்சம் நீட்டாக ப்ரொஃபஷ்னலிசமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 8 to 10 lakhs டெஃபினட்டாக தேவை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு ஏசியை பார்த்தீங்கன்னாலே 50,000 வந்தது, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஏசி நம்ம வாங்கும்போது சிஸ்டம்லாம் கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷனாக இருக்கும், அது ஒரு 1.5 லட்சம். ஸோ அதுக்கப்புறம் டேபிள்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸை உள்ளே ரெடி பண்ணுற இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு 2.5 lakh 3 lakhs வந்துடும். அப்புறம் மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 இருக்கும். நீடில் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துனா அது ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு முன்கூட்டியே பணத்தை எடுத்து வைக்கணும். ஸோ வாடகை தர வேண்டியதுக்கான ஒரு 6 மாதத்துக்கான ஒரு 8 மாதத்துக்கான அமௌண்ட்டு நம்ம பேக்கேஜில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்து நம்ம தேவைக்காக செலவுக்காக அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும். இதை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான பேமெண்ட் இருக்கணும். ஒரு 10 lakhs கிட்ட அரௌண்ட் இருந்ததுன்னா சர்வே பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட், அதாவது நீங்கள் 1 year ஓட்டிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் பெனிஃபிட்ஸ் பார்க்கணும். ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டுடியோ, அதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்குன்னா கம்பல்சரி ஸ்டுடியோக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் இருக்கிற இப்போ சேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அட்வான்ஸ்டு சேரா இல்லை பேசிக்காகவே காஸ்ட் இதுதான் அப்படின்றது? அட்வான்ஸ்டு சேரும் இருக்குது, பேசிக் சேர்ஸும் இருக்குது. நம்ம பெட்டே வந்து மடித்து வச்சுட்டு ஓரமாக வைக்கிற கூடிய சேர்ஸும் இருக்குது, ஹைட்ராலிக்ஸ் இருக்குது, நார்மலான இது இருக்குது. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கான கன்வீனியன்ட்டோ கிளைண்ட்டுக்கான கன்வீனியன்ட்டோ நம்ம பார்த்தாலே தெரியும். சோஃபாவில் உட்காந்து டேட்டு போட முடியும், நல்ல குவாலிட்டியான சோஃபாவில் ரிலாக்ஸேஷன் ரெக்ளைனரில் வச்சும் டேட்டு போட முடியும். ஸோ அதை பேக் பண்ணி கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி அதுலேயும் யூஸ் பண்ணால் அவங்கவுங்க இஷ்டம் தான். அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் முதுகில் போடுற டேட்டு இல்லை செஸ்ட்டில் போடுற டேட்டில் நான் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துப்பேன், எனக்கு டிஸ்டன்ஸாக முடியாது, ரொம்ப குடிஞ்சால் பேக் பெயின் வரும். அதுவே நான் வந்து சிட்டிங்கில் இருக்க பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் இருக்க மாதிரி வச்சு போனோம். அந்த ஆர்டிஸ்ட்டுக்கான கன்வீனியன்ட்டும் கிளைண்ட்டுக்கு முதுவலினா அதுக்கு எல்லாமே இருக்கணும் நம்மகிட்ட. இல்லை என்கிட்ட இது கிடையாது, இதாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதுக்கானதாக வாங்கி வச்சுக்கிறது. இல்லை பேசிக்காக நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் வீட்டிலலாம் போய்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது கன்வீனியன்ட் இருக்காது. அவங்க பெட்டில் படுத்துருப்பாங்க, ரொம்ப கீழே இருக்கும், கழுத்து வலிக்கும், அந்த ஆர்வத்தில் தெரியாது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வலிக்கும். இப்போ எங்களுக்காக அடுத்த பொருளை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஹைட்ராலிக் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஒரு பெட்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 40,000 50,000லாம் வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஒருத்தர் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ப்ராப்பராக அவர் எப்படி இந்த தொழிலை கற்றுக்கிறது, இதுக்கான ஸ்டடீஸ் அப்படின்றது என்னெல்லாம் உண்டு? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஆர்ட் ஒர்க்கை பார்த்து தெரிஞ்சிடும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அவங்ககிட்ட லேர்ன் பண்ணுறதுக்காக கால் பண்ண. எல்லா ஆர்டிஸ்டாலையும் சொல்லித்தர முடியும், எல்லா ஆர்டிஸ்ட்டும் இப்படி தான் சொல்லித்தரணும்னு கிடையாது. எனக்கு வந்து எப்படி நடக்க தெரியுமோ நான் அந்த ஸ்டைலில் சொல்லி தருவேன், இன்னொருத்தருக்கு எப்படி நடக்க தெரியுமோ அந்த ஸ்டைலில் சொல்லி தர போகிறாரு. அந்த ஆர்ட் ஒர்க் பிடிச்சிருக்கா எல்லாருனாலையும் சொல்லித்தர முடியும், என்கரேஜ் பண்ணலாம். இப்போ நாங்களே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்டே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மேல் ஃபீமேல் போத் சைடில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சொல்லித்தரத்துக்கு தரமான ஆளுங்க இருக்காங்க, ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க. ஒரு 15 பேர்கிட்ட ரெடியாகி அவங்களும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியே போய்ட்டு டாட்டஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அதை சொல்லித்தரத்துக்கான ஸ்டுடியோஸ் இருக்குது, நம்மளும் சொல்லித்தரோம். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி வெல்னோன தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கிட்ட போனீங்கன்னா நீங்கள் கற்றுக்க முடியும். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது, எனக்கு கால் பண்ணிவிட்டு கேட்பாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் தான் வாங்குறாங்க டாட்டூ கற்றுத்தரேன்ட்டு, 3000 ரூபாயில் எப்படி கற்றுத்தர முடியும்? 3000 ரூபாயில் கற்றுத்தர முடியும்னா அது ஒரு கும்பலை வச்சு அந்த மாதிரி சொல்லித்தருவாங்க. டாட்டூ இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சொல்லித்தரலாம். இப்போ என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, டாட்டூ கண்ணை பிடிச்சாத்தனால நீங்கள் டாட்டூ ஆர்டிஸ்ட்டுன்ற பட்டம் உங்களுக்கு வந்துடும், நீங்களும் சொல்லித்தரலாம். ஆனால் நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்மியான அமௌண்ட் வாங்கினா கற்றுப்போம். யார்கிட்ட கற்றுக்குறோன்ற விஷயம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வேரியேஷன்ஸ் வரும்.
ஸோ ஆனால் இது ஒரு நல்ல ஃபீல்டு, நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை கற்றுக்கிட்டு உள்ளே வரலாம். இப்போது நிறைய அந்த தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஸ்டடீஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிஸ்லேயே ஆஃபர் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி டேட்டூ கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே வரல, கவர்மெண்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரல. நான் கேள்விப்பட்டிருக்கேன் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உள்ளே வரப்போகுதுன்னா இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ், நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா மொத்தமாக வந்து ஹைஜீன் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். அப்போது வந்து இன்னும் கல்ச்சர் டெவலப் ஆகாது, இன்னும் பெட்டர் தான். பட் இதுக்கான ஸ்டடீஸ் வந்து அப்ராட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலே இருக்குது, டேட்டூ ஸ்கூல் இருக்குது. ஸோ இது ஒரு தொழில். நீ இந்த இதில் ஜேர்னியில் வரியா, சரி ஸ்டடி பண்ணுப்பா. ஸோ நீ பாக்ஸிங் போறியா, அது ஒரு எப்படி ஒரு கோர்ஸோ எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்களோ, நீ ஒரு பியூட்டிஷியனாக அது நடத்துகிறாங்களோ, நீங்கள் ஒரு பெர்மனெண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பிஎம்யூ பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்களோ, அந்த மாதிரி அப்ராட்ஸில் இருக்குது, இன்னும் வரல நம்ம ஊரில். ஸோ அப்போ கூடிய விரைவில் ஐடிஐயில் இதுவும் ஒரு கோர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நிறைய அவங்க கவர்மெண்ட் சைடில் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இல்லையா. ஓகே. இப்போது பிரதர் நீங்கள் சொன்னீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னா 8 to 10 lakhs ஆகும் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே என்னால் வந்து ஒரு 10 lakhs லோன் போட்டு எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்ததாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது இன்கம்மாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ பிகினிங்கில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க, ஒரு 1 year ஆகும் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு. அப்போ பேசிக்காக எப்படி அந்த ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான ஐடியாஸ் என்னவா இருக்கும்? நல்ல கொஸ்டின் ப்ரோ. ஆக்சுவலாக எடுத்தோடனே அதை லேர்ன் பண்ணுறோன்னு நீங்கள் ஸ்டூடியோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 200 1000 டைம்ஸ் மாட்டிப்பீங்க. ஏன்னா உங்களோட ஏர்னிங்ஸை விட்டு வரணும், உங்களோட ப்ரெஷர் எப்படின்றது இருக்குன்றது நான் வச்சுருக்கேன்றனால எனக்கு தெரியும், வேறு மாதிரி இருக்கும் அந்த ப்ரெஷரு. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்களே, அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸராக நீங்கள் கொஞ்ச நாள் போட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணிருக்கீங்க. என்றைக்குமே ஒரு தொழிலை விட்டு அந்த தொழிலை ஜம்ப் அடிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஒரு விஷயங்களை செய்யும் போது உங்கள் தூக்கத்தை தொலைச்சி, நான் ஆல்ரெடி நான் போயிட்டு இருக்கேன், என்னால் கற்றுக்க முடியலையே, நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன்னா கண்டிப்பாக உன்னால் முடியாது. ஏன்னா அப்பயே அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் வந்துச்சு, நான் பரவாயில்ல நான் ஒரு 8 hour 10 hour நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், 12 hour வேலை செய்கிறேன், எக்ஸ்ட்ராவாக 3 மணி நேரம் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு 15 hour மாற்றும் போது உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வருமே. நிறைய பேர் வந்து நான் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறனால, இன்னொரு இடத்துல பண்ணிருக்கனால, நான் காலேஜ் போயிட்டு இருக்கனால என்னால் கற்றுக்க முடியல. உங்கள் தூக்கத்தை தொலைக்கணும், அப்போ தான் நிம்மதியாக தூங்குவீங்க ஃப்யூச்சரில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா மட்டும் பொழைச்சிப்பீங்க. நான் வந்து இந்த தொழிலே விட்டேன், நான் படித்த படிப்பை விட்டேன், டேரெக்டாக அதை கற்றுக்கினேன், நான் கடையை வச்சேன்ப்பா, ஃபெயிலியர் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் வந்து நின்னீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆவீங்க. அது எந்த தொழில் எது போனாலும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும். ஒருத்தர் வந்துட்டார், ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டாருன்னே வச்சுக்குவோம் அவங்களோட இந்த ஐடியா படி. இப்போது அவருக்கான அந்த இன்கம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நீங்கள் அவருக்குன்னு சொல்கிறத விட உங்களுடைய லேர்னிங்லேயே சொல்லுங்கள். உங்களுடைய ஆரம்ப காலகட்ட இன்கம் எப்படி இருந்தது, எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வந்தீங்க? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப வைடர். நான் நார்த் மெட்ராஸ் சொன்னப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கட்டும் வைடரு. நான் வேலை செஞ்சது, நான் ஸ்கூல் ஸ்டடீஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், என்னோடய ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஸோ அங்கே அந்த மாதிரி என்னோடய இது வைடராக இருந்தது. ஸோ இதை வந்து நான் வைடராக இருக்கவும் நான் ஒருத்தருக்காக வந்து டேட்டஸை நான் பண்ணிவிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல ஒர்க் வெளியே தெரிஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு, வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு டேட் நீங்கள் பண்ணும்போது அந்த ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே இருந்து 4 இடைவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சென்று இன்னும் கொஞ்சம் ஸ்டூடியோ மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு நீங்கள் ஸ்டூடியோ வைக்கும் பொழுது நான் வச்சப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப லோவாக இருந்துச்சு. நான் கொஞ்சமாக பண்ணி என்னோடய கிளைண்ட்ஸே வந்தவங்களே தான் வந்திருந்தாங்க. வந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. 1 2 ஆகும், காம்பவுண்டிங் தான், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர ஆரம்பிச்சுது, அந்த ஜென்ரேஷன் வளர்ந்தது. ஸோ என்னோடய ஒர்க்கை காட்டுறதுக்கான, என்னோடய திறமையை காட்டுறதுக்கான ஈஸியான வே கிடச்சிது. யூடியூப் வந்தது கொரோனா டைமில். ஸோ அதுலேயும் காட்ட முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. பட் அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற விஷயங்களில் அப்படி பார்த்துட்டு ஸ்வைப் கூட பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு தரமான டேட்டூ கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே பயங்கரமான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகுவாங்க. ஆனால் உங்கள் ஸ்கில்லு தான் வேணும் மெயினாக. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டூ பண்ணியிருப்பீங்களா பிரதர், அதுக்கு என்ன காஸ்ட் சார்ஜ் பண்ணியிருந்தீங்க? ஃபஸ்ட்டு டேட்டூவாக நான் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 800 பண்ணேன். ஸோ ஒரு வளர்ச்சிக்கான புரிதலுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள்? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 years இருக்கும். 12 years. ஸோ இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இப்போ அந்த ஒரு நம்பிக்கை தரதுக்காக இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஒரு 800க்கு டேட்டூ பண்ண ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி உச்சபட்சமாக நான் காஸ்ட் சார்ஜ் பண்ணேன் இந்த ஒரு டேட்டூக்குன்னா எவ்வளோ வரைக்கும் வளர்ந்துருக்கீங்க? 1.5 lakhலாம் வாங்கியிருக்கோம். ஒரே டேட்டுக்கு. ஆனால் அது ஒரு டேட்டு கிடையாது, ஐ மீன் ஹோல் பேக் பாடி 1 leg அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் பீரியட் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 days ஒர்க்கிங்,
ஆல்மோஸ்ட் 14 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 10 மணி நேரம் அதிகபட்சமாக வேலை செய்யலாம். 14 மணி நேரமாக 7 நாளைக்கு ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. முடியாது, நம்மளால் வந்து ஒரே நாளில் முதுக போட்டுருமானா முடியாது. நாங்கள் 3 பேர் சேர்ந்து வேலை செய்வோம். அப்போ 3 பேரோட 3 நாள் கணக்காயிடுச்சு. ஒலை பண்ணும்போது 3 நாள் ஆயிடுச்சு. 3 பேர் 3 நாள் 14 மணி நேரம் செய்யும் போது 7 days ஆயிடுச்சு. அதை நாங்கள் ஓவராலாக ஐடியா பண்ணி நாங்கள் செய்கிறதுனால ஈஸியாக முடியுது. எஸ், இந்த கேள்வியை வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ண முடியும்னு யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிறக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். அதில் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு 8 to 10 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது மந்த்லி ஒரு டேட்டோக்கு ஒரு 5000 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணாலும் அதுக்கான செலவு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ மந்த்லி செலவுகள் அப்படின்றது என்னெல்லாம் உண்டு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டோ நீங்கள் இந்த மந்த் வந்து நீங்கள் 10,000 தான் சம்பாதிக்கிறீங்க. ஒரு டேட்டோ போகிறீங்க, ஒரு 5 பேருக்கு டேட்டோ போடுறீங்க, 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% 40% கட் ஆயிரும். ஸோ உங்களோட ஸ்டூடியோ எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், நீடில்ஸாக இருக்கட்டும், க்ளவ், இங்கு, இங்கப் இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 4,000 போயிடும். அண்ட் உங்களோட சேலரின்றது வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு வரும் இல்லையா, அதான் உங்களோட சேலரி. அதுக்குன்னு நீங்கள் வந்து இந்த 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் அதில் ஒரு 5,000 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அரௌண்டு நிற்கிறது ஒரு 1,000 to 2,000 அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல ஒரு 30-40% கட் ஆகும். அதுதான் சேலரி எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ மந்த்லி ஒரு 50-50 ரேஷியோ வச்சுக்கலாம். நீங்கள் 50% கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த இல்லை, நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டீங்க, நீங்கள் ஒரு நல்ல தரமான ஆர்டிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு 2-3 நீடில் போதும், இங்க்லாம் கம்மியாகவே போதும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு நடக்கிறது 1,000-2,000 இந்த நீடில் தான். நீங்கள் 1 lakh டாட்டோ நீங்கள் போட்டிங்கனாலும் 2,000-3,000 இல்லை 5,000 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10,000 இதுதான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஒரு 1000 ரூபாயில் போடும்போது உங்களுக்கு நிற்கிறது 100 ரூபாவாக இருக்கும். ஏன்னா அந்த நீடில் ஒரு ஆர்டிஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு ஃபுல்லாகவும் வரைய முடியும், சின்னோண்டு வரைய முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பெயிண்ட் பக்கெட்டை வாங்கிட்டு சின்னோண்டு வர இடத்துல வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ். ஸோ அதுதான் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லுக்கு தான் உங்களோட அமௌண்ட்டை தவிர்த்து ப்ராடக்ட்டை வச்சு அமௌண்ட்டு கிடையாது. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஒர்க் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட்டை பில்டு பண்ணுமே தவிர்த்து நீங்கள் வச்சுக்க பொருளை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு கூகுள் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும் அதோட ப்ரைஸஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி. ஒரு இது மட்டும் சொல்லுங்கள் பிரதர். இப்போ வந்து நீங்கள் சொன்னபடி ஒரு இடம் இருக்குது, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 10 லட்ச ரூபாய் ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு நிஜமாகவே அந்த ஃபீல்டு மேலே ஒரு அக்கறை இருக்குது, நான் லவ் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக மந்த்லி என்னால் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும், மினிமம் மேக்ஸிமம்? நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட இப்போ வர ஸ்டூடெண்ட்டே கற்றுக்கிட்டாங்கன்னா, இப்போ கற்றுக்கிட்டே அவங்கள இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகும்போது 8,000 ப்ளஸ் ஃபுட்டு அதெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 வர அளவுக்கு நாங்களே தரோம். அதாவது நீங்கள் படிக்கும்போதே பார்ட் டைமில் 10,000 வரை சம்பளம்னுவாங்களே, அதை இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டீங்க நல்லா பண்ணிங்கன்னா எங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 30,000 40,000 வாங்குறவங்களா இருக்காங்க. அவங்களோட ஃபுட்டு ரூம் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 50,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வேலை செய்கிற இடத்துலையே இருக்குது. ஸோ அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வெளியே போனாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதோ இல்லையோ அவங்களோட திறமையை பொறுத்து ப்ரோ. தப்பான வழியில் போயிட்டோன்னா நம்ம இல்லை, அதனால தான் சொன்னேன், நிஜமாகவே நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், நான் நிஜமாகவே இந்த ஃபீல்டை லவ் பண்ணுறேன், கம்பல்சரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 10 hours ஒர்க் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எம்என்சியில் சம்பாதிக்கிறத விட அதிகமாக ஒரு மினிமம் சொல்லுங்களேன், ஒரு ஃபிகர் ஆஃப் ஒரு 50,000 60,000 1 lakh கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். குறைஞ்சது என்னன்னா இது வந்து ப்ராடக்ட் இல்லை, எல்லாருக்கும் நீட் இருந்துக்கிட்டே இருக்காதுங்க இல்லையா? அப்போ எவ்வளோ பேர் டெவலப் ஆகிறாங்க. இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபேமில் இருக்கேன், என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கூகுள் ரீடிங்ஸில் டாப்பாக இருக்கும், சவுத் இந்தியாவில் டாப்பாக இருக்கும் அப்படின்னு பொழுதும் எங்களுக்கே வேலை இல்லாமல் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரிலாம் லேக் அடிக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறதோ இருக்குது, வர அமௌண்ட்டு எனக்கே ஸ்பெண்ட் ஆகிறதோ இருக்கட்டும். அப்படின்னும் பொழுது அந்த ஏற்ற இறக்கங்கள் பெருசாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சிலர் வந்து மலையில் டேட்டு போட மாட்டாங்க, மாத கடைசியில் டேட்டு போட மாட்டாங்க, தீபாவளி பண்ணி போயிடுவாங்க. அதனால் வந்து இதை ஸ்டாண்டர்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப் லாங் இருக்கிறனால இப்போ மொட்டை அடிச்சா முடி வளரும்ன்ற மாதிரி கதை இல்லை, ஒரு தடவை கிடையாது. அந்த ஒரு தடவை போட்டு அவங்களுக்கு நீடே தேவைப்படாதுல்ல, எத்தனையோ 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். அப்போ அது வரைக்கும் ஸோ கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் லவ் பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் பேர் பண்ணிப்பீங்க, பேலன்ஸாக போகும் ப்ரோ. நான் வந்து 10,000 சம்பாதிச்ச காலமும் இருக்குது, நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்ச காலமும் இருக்குது, நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு கையில் 20,000 ரூபாய் நின்ற கதையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பெருசாக இருக்கும் அந்த கிராஃப். அப்போ ஆனால் ஆவரேஜ்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்க ஒரு 50,000 ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது. நீங்கள் நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணும்போது 3 lakh கூட நீங்கள் அப்ராட் எல்லாம் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நல்ல அமௌண்ட். அப்போ இந்த வேரியேஷன்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? இப்போ 50,000 இருக்கும், 1 லட்சம் இருக்கும், திடீர்னு ஒரு 20,000 கூட வரலாம், இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும்னா அப்போ ஒரு சேவிங்ஸ் பிளானையும் நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது இது எப்படி சேவ் பண்ணால் நிஜமாகவே நம்ம லைஃப்பை ஒரு அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு?
எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் தான் ப்ரோ. பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் சொல்கிறது தான் மணி மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் எல்லார்ட்டையுமே இருக்கணும். அது வந்து இந்த ஃபீல்ட்லேருந்து சம்பாதிச்சதாக இருக்கட்டும், எந்த ஃபீல்ட்லேருந்து சம்பாதிச்சதாக இருக்கட்டும், உங்களுடைய வரவு என்னென்னு தெரிஞ்சு அதில் 10% முடிக்கணும், இல்லை 20% போகலாம். வரவு இன்றைக்கி நல்லா வந்தது, நான் செலவு வந்து அதுக்கு ஆஃப் தி ரேஞ்சில் போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் பேலன்ஸ்டு ஆகிட்டு இருக்கீங்க. அப்படி இப்படின்ட்டு ஏறிச்சுன்னா ஒரு மாதிரி இறக்கணும். அதனால் சேவிங்ஸ் வந்து முக்கியமான விஷயம். உடனே இன்றைக்கி அமௌண்ட் வந்ததுன்ட்டு அதை செலவு பண்ணக்கூடாது, எடுத்து சேவ் பண்ணி வச்சு, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த மாதம் வராமல் போகலாம், அதுக்கு அடுத்த மாதம் வராமல் போகலாம், அதுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கணும். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 10% நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு வர அந்த அமௌண்ட்டை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை உங்கள்கிட்ட இருக்க பொருளுக்கான அப்கிரேடேஷனோ இந்த மாதிரிலாம் காட்டும் பொழுது உங்களுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால் வரவை தெரிஞ்சு செலவு பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி போடலாம். எஃப்டி இது மாதிரி அந்த எஸ்ஐபிஸ், இப்போ எஸ்ஐபி எஸ்டபிள்யூபியில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை போட்டு லாங் டேர்முக்கு சேவிங்ஸாக விடலாம். அதுக்கு அது இல்லாமல் பட்டுன்னு இன்னைக்கு காசு வந்துச்சுன்னு பட்டு நாளைக்கு ஐஃபோனை வாங்குறது, காரை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுதோ சரி. அந்த நீங்கள் தவறுலாம் பண்ணது உண்டா? தவறு பண்ணது கிடையாது. ஓகே. ஏன்னா நான் இல்லை எல்லாருமே பட்டு தானே திருந்துவாங்க, அதுக்காக கேட்குறேங்க. இப்போ திடீர்னு பணம் வருது நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, நான் தவறு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, தவறும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி ஒரு காசோட வேல்யூன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ₹1 இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்கும்போது எனக்கு தெரியல மணியோட வேல்யூ என்னன்றது. ஸோ என்னை கேட்டிருக்காங்க நிறைய பேர். நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கில் ஆக்டிவாவில் பண்ணிருக்கோம். ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ பைக் ஓட்டின்னு ஆக்டிவா ஓட்டின்னு போயிட்டு இருக்கீங்க, கார் வாங்கலையா? இன்ஃப்ளூயன்சர் ஆனால் கார் வாங்கிடுறாங்களே, அந்த மாதிரிலாம் அவங்க காமிக்கிறதுக்காக வாங்கலாம். ஆனால் வந்து நம்ம அவசரப்பட்ட அந்த வார்த்தைக்காக நம்ம வாங்கிட்டோம்னா அவர் அன்றைக்கி பார்த்தவர் அப்படியே போனவர் தான், நான் அதுக்கப்புறம் வந்துடுற மாதிரி இருக்கும். இந்த தவறுகளை நான் பண்ணவும் மாட்டேன், பண்ணதும் கிடையாது. ஸோ சேவிங்ஸ்ன்றது முக்கியமானதாக இருக்கணும். உண்மையாகவே இந்த ஃபீல்டை நேசித்து வரவங்களுக்கு இதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அவங்க மனசாட்சி சொல்லும், அது லைட்டாக ஒரு ஷேக் ஆகும், இதனால் ப்ராப்ளம் இருக்குமா, அப்போ அது ப்ராப்ளம் தான் பண்ணாது. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்டா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா நம்மளோட ஐடியாலஜி நம்ம மனசும் வந்து ஒர்க் பண்ணணும், நம்ம கேட்கணும், அதுக்கிட்ட பேசணும். நம்மளுக்கு தோணிடும், உள்ளுணர்வு சொல்லுது, உள்ளுணர்வு சொல்கிற மாதிரி இருக்குன்னா அது உண்மையான விஷயம் நம்மளுக்கு சொல்லும். அது ஏதோ ஒரு கற்பனை நினச்சி நம்ம விட்டுட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது மாட்டிப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ நிறைய பேர் வந்து கேர்ள்ஸுக்கு டேட்டு போடுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, நீ ப்ரைவேட் டேட்டு போடுற. எனக்கு தெரியும் என்னோட கான்ஃபிடென்ட் லெவலு. நான் எல்லாருக்கும் என்னை புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை நம்புறவங்க யாரோ அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி யாருன்னு, என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஊரில் இருக்கவங்களெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோன்னா வேலைக்காகாது. ஸோ அவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சாலும் உனக்கும் உன்னை பற்றி தெரியும், இறங்கி பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு அந்த லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நிறைய பேர் சம் வீடியோஸ், இந்த டேட்டோ வீடியோஸ், ப்ரைவேட் வீடியோஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ப்ரைவேட்டாக போடுற வீடியோஸ் சொல்கிறேன், கமெண்ட் பார்த்தோன்னா நிறைய பேர் நானும் டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு அந்த இன்டென்ஷன், தப்பான ஒரு இன்டென்ஷனோட இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க உண்டு. அதில் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது உள்ளே வரும். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. உங்கள் அம்மா அப்பா காசாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஈஸியாக உட்காந்து எந்த விஷயமே இங்கே ஈஸி கிடையாது ப்ரோ, எல்லாமே கஷ்டம். எது தெரியுங்களா ஈஸி? அம்மா அப்பா காசு தர காசில் உட்காந்து ரீசார்ஜை பண்ணிவிட்டு, இல்லை எவனோ கொடுக்குற காசில் அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்டோ யாரையாவது ஏமாற்றி வர காசு, அந்த மணியோட வேல்யூ தெரியாமல் வந்த காசில் நெட்டை பார்த்துட்டு இல்லை ஓசியில் வந்த ஒய்ஃபை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் அடிக்கிறதுன்றது ஈஸி. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில் வரவன் அதை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரலை, யார்கிட்டயோ வந்து காசை ரெடி பண்ணி போட்டு இப்படி வரணுன்றான், அப்போ அவன் லாக் ஆகிடுவான், மாட்டிப்பான். ஸோ அப்போ அங்கே ஃபெயிலியர் ஆகும். இந்த இடத்துல எங்களை மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பெஸ்ட்டான ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எங்கிட்ட நல்ல டீல் வரும். என்ன வரேன்னா, ஸ்டூடியோ விற்க போகிறேன், வாங்கிக்கிறீங்களா, இந்த இதில் பண்ணுறேன், அந்த மாதிரி வரும்போது நம்ம வாங்கிக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கமாண்ட் அடிக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்களான்னு கேட்டால் வர மாட்டாங்க. அப்படி வந்தாலும் 200% ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அந்த ஜெயிச்சது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பெருசாக யாருக்குமே தெரியாது. அவன் எங்கே தப்பு பண்ணுவான்றதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பெயின்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் இதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உண்மையாகவே இது நம்ம அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணும்போது ஐ பெயின்லேருந்து எந்த அளவுக்கான சஃபரிங்ஸ் இருக்கும் அதையும் சொல்லி. ஸோ இதுக்காக வந்து நான் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. என்னோட சந்தோஷங்களாக இருக்கட்டும், சுய சந்தோஷங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலிக்கான விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி சைடில் செட் ஆனாலும் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ப்ரெஷர் வரும், வேலைன்ட்டு ஓடுறீங்க, இங்கே யாருமே வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஆனால் வேலைன்னு ஓடி நான் வெளியே ஓடுறது கிடையாது, முதுகு வலிக்க இந்த எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்குது. ஓகே, நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு நினச்சா பார்க்க முடியல, டைம் கிடைக்கல, ஜிம்மு போகணும்னு நினச்சா போக முடியல, பேக் இந்த நெக்கு பெயின் இருக்குது.
கண்ணு வந்து ஒரே இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு இடத்துல உத்து பார்ப்பீங்க, இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது ஃபோக்கஸ் நீங்கள் ஒரு 6 மணி நேரமாக இருக்கும்போது ஹெட்டேக் வரதுக்கான விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப க்ளோஸாக இங்கோட ஸ்மெல்லு சைனஸ் வரதுக்கான இருக்குது. உடல் ரீதியாக ஃபுல்லாக பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாகவும் ஒரு லவ்வோடு நம்ம படும்போது தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்ச்சி இருக்கும். ஒருத்தர் 0லேருந்து வளருதுன்றது வேற, ஸ்ட்ரைட்டாக டமால் நான் ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சு வளருதுன்றதா அந்த கிராஃபை பார்க்கும்போது அந்த கிராஃபில் கஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும். கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாமே பெருசாக இருக்கதும் அந்த வளர்ந்தவன் ஏதாவது ஒரு தவறு பண்ணுவானா, அவன் மாட்டுவானான்றது தான் பார்ப்பாங்க. ஆனால் வளர்ந்தவன் எப்படி வளர்ந்துருக்கான்னு தெரியல, உங்களுக்கு தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தரமாட்டான், அந்த வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது கஷ்டன்ற அந்த வார்த்தையை இருக்குது போதுங்களே, அதுவே பெரிய கஷ்டமான விஷயந்தான். பின்னாடி இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும். புரியுது எனக்கு. அப்போ அந்த 7 days ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு இப்போ மோர் தென் ஒரு 12 hours எபோ ஒரு ஒர்க்கு கண்டினியூஸாக நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது அன்றைக்கி ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த ஃபைனல் டே நீங்கள் போய் படுக்கும்போது எப்படி இருந்தது? அந்த தூக்கம் வந்து ரொம்ப அப்படியே நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அந்த ஹாப்பினஸ், அந்த ஒர்க்கை பார்த்த ஹாப்பினஸ்ஸு. ஸோ அது முடிஞ்சு ஃப்ரீயாகும் பார்த்தீங்களா, கடைசியாக ஸ்டூடியோ க்ளோஸ் பண்ணாண்டா, அப்போ தான் நாங்கள் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறது எங்களாலே புரிஞ்ச முடியும். சாப்பிடல போல தெரியுது, நம்ம அந்த ஒர்க்கில் சாப்பிட்றத மறந்துடுவோம். எல்லா பிரச்சனையும் இருக்குது ப்ரோ. எனக்கு சாப்பிட மாட்டேன் இன்ன வரைக்கும். இப்போ கூட காலைல சாப்பிடாம தான் வந்தேன். நைட்டு 3 மணிக்கு தூங்குவோம், 4 மணிக்கு தூங்குவோம், எனர்ஜி இருக்காது. டேட்டுன்னு வந்துட்டு எனர்ஜி ஆகிடுவோம். அப்படியே அது முடிஞ்சதுக்கப்புறமா டவுனாக வர அந்த ஃபீல் எங்களுக்கே தெரியும். அப்படியே இருக்காது, போயிட்டு வீட்டில் படுக்கலாமாடான்னு இருக்கும். படுக்கும் போது தான் 2 ரீலை தள்ளுவோம், டேட்டு ரீல் வரும், ஏதாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், மைண்டு திருப்பி ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அந்த ஃபீல் நல்லா தான் இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இன்னொன்று வந்து யாருக்கு எப்படின்னு தெரியல ப்ரோ, எனக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும், மைண்டு தூங்கும் போது கூட யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நான் மற்றவங்களோட தூக்கத்தை பற்றி யோசிச்சதில்லை, என்றைக்குமே டைம் எனக்கு கிடைச்சதில்லை. என்னோடய தூக்கமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியான தூக்கமாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது. ஓகே, அதெல்லாம் சேர்ந்தது தான் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தது தான். நம்ம டேட்டு ரிலேட்டடாக பேசும்போது இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நாங்கள் பிஸ்னஸாக பண்ணிருக்கிறதுனால வந்து 4 பக்கம் வேலை செய்கிறதுன்றதுனால எல்லாமே யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் வந்து கஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் நீ சாதிக்க முடியும். எனக்கு ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரோ. நான் வின் பண்ணணும், நான் எதுக்கு வின் பண்ணணும், எனக்கு சாதிக்கணும். சாதனை தான் எனக்கு தேவை, சாதிக்கணும். தோத்தவன் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், அசிங்கப்பட்டவன் சாதிக்க தான் பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்காக ஃபோக்கஸில் போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ பிரதர். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபீல்டும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஃபீல்டு தான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இன்னும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வசப்பட எங்களுடைய கலாட்டா சார்பாக வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand.